அப்போ அந்த காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக ஏதாவது தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ செல்ஃபோன்லாம் வரல. 89, 90ல் தொடர்ந்தது இந்த நான் சொல்கிற சம்பவம். இப்போ 92ல் பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிஜேபி தலைவர்கள், அந்த ரத யாத்திரை நடத்தின தலைவர்கள் எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹவுஸ் அரெஸ்ட்ல வந்து யார் பாதுகாப்புன்னா இவன் தான் பையன் பாதுகாப்பு. அப்போ அத்வானி போன்ற தலைவர்கள், கூட இருந்த தலைவர்கள்லாம் வீட்டு காவலில் வச்சிருக்கும் போது வீட்டுக்கு வெளியில பாதுகாப்பு. ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான் இந்த மாதிரி. அப்போ அவன் உளவியலா எவ்வளவு சிக்கல்கள். அவன் ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை சேர்ந்தவன். ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கு. அந்த மசூதி இடிக்கப்பட்டதற்கு காரணகர்த்தாவாக சொல்லப்படுகிற அந்த தலைவர்கள் வந்து வீட்டு காவலில் வச்சிருக்காங்க. இது வெளியில, ஆனா அவங்க உயிரை பாதுகாக்கணும். அப்ப அந்த இடத்துலயும் நான் கேட்கிறேன், உனக்கு என்னடா மனநிலை இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல நான் என்னன்றதை பார்க்க மாட்டேன், எனக்கு நான் எடுத்திருக்கிற வேலை தான் முக்கியம், அதுதான் எனக்கு. அதாவது அவங்க கையில வந்து அவங்க என்ன நிகழ்வுகளை வேணாலும் செஞ்சிருக்க முடியும். ஆனா அவ்வளவு பெரிய ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க தன்னோட எடுத்துக்கிட்ட வேலைக்கு, அந்த வேலைக்கு சேரும்போது எடுத்துக்கிட்ட உறுதிமொழிக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்னு அந்த உறுதியை நான் அந்த இடத்துல பார்க்க முடியும்.